ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இருக்குது. ஸோ 144ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வேணும். இதை லாங் டிவிஷனில் எழுதிக்கலாம். 144 இதில் 1 2 3 நம்பர்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் விட்டுட்டு 2 டிஜிட்டாக ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்லேருந்து 2 நம்பர்ஸ் விட்டுட்டு கமா போடும்போது ஒரு நம்பர் தான் இருக்குது. இது 1 எந்த நம்பரோட மல்டிபிள் இருக்குன்னா 1 1s are 1 இல்லையா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு 1 - 1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற இந்த 2 நம்பரையும் இங்கே காப்பி பண்ணிக்கணும். இப்போது இதில் என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 இருக்குது. ஸோ 1 2s are 2. இப்போது இந்த 2 பக்கத்தில் எந்த நம்பர் காப்பி பண்ணுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ நான் இப்போ சப்போஸ் நான் 1 காப்பி பண்ணுறேன்னா 21ன்னு மாறிடும் இல்லையா? 21 1 அதே 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 21 கிடைக்கும். இது 44. ஸோ 2 பக்கத்தில் நான் 2 காப்பி பண்ணும்போது அதே 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 2 2s are 4 இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போது இங்கே எந்த நம்பர் காப்பி பண்ணணுமோ அதே நம்பர் எழுதிக்கலாம் 12. இங்கே ரிமைண்டர் 0 வந்ததுனால ரூட் 144 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு எழுதிக்கலாம். சேம் வேலை 1681 இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எழுதலாம். இங்கே 1 2 3 4 டிஜிட் இருக்கிறதுனால 4 டிஜிட் நம்பரையும் எழுதிட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அகைன் நமக்கு 2 நம்பர் தான் கிடைக்குது. ஸோ இந்த 2 நம்பருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் சொல்லி பார்க்கணும். 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன எழுதிக்கலாம்? 3 3s are 9 4 4s are 16 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 4 இந்த பிளேஸ்லையும் 4 எழுதிக்கலாம். 4 4s are 16 பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரையுமே நம்ம இங்கே எழுதணும். 81. இப்போது இந்த 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 4s are 8. ரொம்ப சிம்பிள். இங்கே 1 காப்பி பண்ணும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 81 ஆன்சர் வருது. ஸோ இங்கே 181 இங்கே எழுதின நம்பர் இங்கே எழுதிக்கலாம் 41. ஸோ ஆன்சர் 1681 ரூட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 41.